எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்மஸ் வருது, ஏதாவது ஸ்வீட் செய்யணும், ஈஸியா செய்யணும், வயிற்றுக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செய்யணும்னா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஒர்க்கிங் லேடிஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ஆப்டா இருக்கும். ஜவ்வரிசியில நம்ம இன்னைக்கு அல்வா பண்ண போறோம். அல்வான்னா திருநெல்வேலி அல்வாவுக்கு நிச்சயமா ஈக்குவலான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஆனா இந்த அல்வா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. நம்ம விரதம் இருக்கிறவங்களே விரதம் முடிக்கும் போது இல்ல விரதம் இருந்த மறுநாள் ஹெவியா சாப்பிடாம இந்த ஜவ்வரிசியில கஞ்சி வச்சு குடிப்பாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வயிற்றுக்கு எதமா இருக்கக்கூடியது, அதுல ஒரு அல்வா செஞ்சோம்னா நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு, ஃபெஸ்டிவலுக்கு ஒரு அல்வா செஞ்ச திருப்தியும் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி ஈஸியா செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அரை கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதோட 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. ஊறின ஜவ்வரிசியை மிக்சியில் போட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம். ஒரு அடிகனமான ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1/4 கப்பு சுகரை எடுத்து இது மாதிரி பரப்பி விட்டுக்கிறோம். லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு வச்சுருக்கோம். இப்போ இது லேசாக இளகி வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, லேசாக இளகி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இளகி தேன் கலரில் முதல்ல வரும். தேன் மாதிரி தான் பார்க்குறதுக்கும் இருக்கும் டெக்ஸ்சரும். இப்போ நல்லா உருகிருச்சு. உருகுனது தேன் கலராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு ப்ரௌன் கலரை இது போய் ரீச் ஆகும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இது நல்லா இப்படி நல்ல பப்புளாக வர சமயத்தில் ஒரு அரை கப்பு தண்ணி அதோடு சேர்க்குறோம். சேர்த்துட்டு அடுப்பை ரொம்ப லோவில் தான் வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா அந்த பப்புள் மாதிரி இருந்ததில் டார்க் ப்ரௌன் கலரில் அதோட நல்லா கரைச்சி விடுறோம். எல்லா இடமும் அடியில் ஏதாவது ஒட்டி இருந்தால் அதுவும் இந்த தண்ணியோடு சேர்ந்து கரையணும். கரைஞ்சால் இப்போ ரெட்டு கலரில் வந்துடும். இது என்னன்னு சொன்னால், இதுதான் இந்த அல்வாவுக்கு உண்டான கலர். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலரும் போட போகிறதில்ல. இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறோம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கட்டி விழுந்துருவோன்னு பயமாக இருந்தால் அடுப்பை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு இந்த மாதிரி சேருங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலந்துட்டு கூட ஆன் பண்ணலாம். அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ எல்லா பேஸ்ட்டையும் நம்ம கலந்துட்டோம். அரை கப்பு தண்ணி நம்ம முதல்ல ஊற்றி இருந்தோம். இப்போ பாருங்கள், கலரு ஒயிட்டாக இருந்த ஜவ்வரிசி பேஸ்ட்டு அந்த சுகருடைய கலருக்கு மாறிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி மிக்சியை நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டோம். மொத்தத்தில் முதல்ல 2 கப்பு, அப்புறம் ஒரு அரை கப்பு போட்டு அரைச்சோம். அரை கப்பு சுகரோட சேர்த்தோம். 1 கப்பு இதில் ஊற்றினோம். இதுக்கு நடுவில் ஒரு அரை கப்பு ஊற்றியிருக்கோம். நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஜவ்வரிசி வேகணும் நல்லா, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம். அதுக்குன்னு அல்வா பதத்துக்கு வரணும்ல, ரொம்ப தண்ணி ஊற்றி கஞ்சியாகவும் ஆக்கிடக்கூடாது. பாருங்கள், இப்போ அந்த கலர் பத்தலைன்னா கூட கொஞ்சம் நம்ம சுகரை தனியாக இதே மாதிரி கரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடியிலெல்லாம் அந்த சுகரோட சிரப்பு அந்த கலர் இருக்கும். அதனால் நல்லா கீழே இருந்து மேலே நல்லா மாற்றி எடுத்து விட்டு கலர் எல்லா இடமும் பரவுற மாதிரி ஒரே பக்கமாக இந்த தெரியுதா உங்களுக்கு, கலர் டார்க்காக நடுவில் தெரியுது பாருங்கள். இது மாதிரி இல்லாமல் எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கிண்டி விடணும். இப்போ நல்லா வேக வேக பளபளப்பு கொடுக்கும். அல்வா பளபளப்பு கொடுக்கும். முதல்ல மாவாக இருந்தது இல்லையா, வெள்ளையாக பேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது நம்ம தண்ணியோடு சேர்ந்து வேக வேக நல்லா பளபளப்பு கொடுக்கும். இப்போ நான் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு தோணுச்சு. கையில் தொட்டு பார்த்திங்கன்னாக்கா கையில் ஒட்டக்கூடாது. அந்த
பளபளப்பு தன்மை நல்லா ஈவனாக இருக்கணும். ஜவ்வரிசி கஞ்சியெல்லாம் வச்சிங்கன்னா, இல்லை நம்ம வத்தலுக்கு செய்யும்போது எப்படி இருக்குது பளபளன்னு, அந்த மாதிரி வரணும். கெட்டித்தன்மையாக இருக்கணும். இது கொஞ்சம் ஆற ஆற நல்லா அல்வா பதத்துக்கே வந்துடும். இப்போ அல்வாவை நல்லா கிண்டி விடுறோம். இந்த சமயத்தில் எந்த கப்புனால் நம்ம ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறோம். நம்ம இது ஒரு கப்பு, 1/4 கப்பு முதல்ல கலருக்காக கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கோம். தேவைப்பட்டால் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 1/4 கப்பு சுகர் இதோட சேர்த்துக்கிறலாம். நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போதும்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னு இன்னும் ஒரு 1/4 கப்பு சுகர் இதோடையே சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னு நான் ஒரு 1/4 கப்பு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. நல்லா பபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய்யை இது ஃபுல்லாக வாங்கவே வாங்காது. மற்ற அல்வாலாம் உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறோம். ஊற்ற உள்ளே இழுக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே வெளித்தள்ளும். இது நம்ம ஊற்றின நெய் வெளியவே தான் இருக்கும். அதனால் இது ஜவ்வரிசியும் ஆரோக்கியம், நெய்யும் உள்ளே நம்ம நிறையா ஊற்ற போகிறதில்ல. அதனால் இது நல்ல வயிற்றுக்கு இதமான அல்வா தான். நம்ம அல்வா செய்தோங்கிற திருப்தியும் கூட. பாருங்கள், இப்போ நல்லா நெய்யெல்லாம் மேலே மிதக்குது. மற்றபடி இது பாத்திரத்தில் ஒட்டலை. இந்த மாதிரி வந்த உடனே கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இதோட சேர்க்கணும். ஏலக்காய் பொடி இப்போவும் போடலாம். இல்லைன்னு சொன்னால் முந்திரி பருப்பை நம்ம சேர்த்து ஊற்றுறோம்ல நெய்யில் கலந்து, அது மேலே அந்த சூட்டோடையே அந்த நெய்யில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏலக்காயை வறுத்து கூட பொடி பண்ணி நீங்கள் போடலாம். தேவைப்பட்டால் ஜாதிக்காய் கூட ஒரு 2 இலை இழைச்சி நெய்யில் வறுத்துட்டு இதில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.